Hi friends, welcome to Tech Tamil. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா உங்க சிஸ்டம் OS போட்டு ஒரு 10 நாள் ஆயிருக்கு. ஆனா எனக்கு OS போடும்போது நல்லா இருந்தது. ஆனா இப்போ எனக்கு சிஸ்டம் ஹேங் ஆகுது அப்படினு ஃபீல் இருந்ததுனா அத கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் நீங்க செட் பண்ணிருந்தீங்கன்னா அன்னைக்கு டேட்டுக்கு சிஸ்டம் ரீஸ்டோர் பண்ணி எப்படி பழைய பிக்கப்புக்கு சிஸ்டம் கொண்டாருது அப்படிங்கறது இந்த வீடியோக்குள்ள பாப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்னா என்னன்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்னா நம்ம OS போட்டதுக்கு அப்புறமேட்டு எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ்ல கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட் செட் பண்ணிட்டோம்னா அன்னைக்கு டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகும். அன்னைக்கு சிஸ்டம் என்ன கண்டிஷன்ல இருக்கோ அந்த கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு ரீஸ்டோர் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுக்கும். இன்னும் ஒரு OS போட்டு நமக்கு ஒரு 10 நாள் ஆகுது அப்படினா உங்களுக்கு ஸ்லோனஸ் இருக்க மாதிரி ஃபீல் இருந்ததுனா அன்னைக்கு டேட்டுக்கு நம்ம சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அதான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட். ஆனா இதுல ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த OS போட்டு ரீஸ்டோர் பாயிண்ட் செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்க ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிரும். நீங்க என்னைக்கு ரீஸ்டோர் பாயிண்ட் செட் பண்ணீங்களோ அன்னைக்கு டேட்டுக்கு உங்க சிஸ்டம்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதெல்லாம் மட்டும் தான் பாத்தீங்கன்னா உங்க சிஸ்டம்ல இருக்கும். அதாவது C டிஸ்க்ல மட்டும் தான். D and E ல நீங்க வேற ஏதாவது டேட்டாஸ் வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். C சைடுல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டோர் பாயிண்ட் செட் பண்ண அன்னைக்கு என்ன இருந்ததோ அந்த ஃபைல்ஸ் மட்டும் தான் C ல இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பேனல் போயிருங்க. கண்ட்ரோல் பேனலில் சைடில் சர்ச்சில் ரீஸ்டோர் நடிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கீழே கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ரெக்கவரி டிரைவ்னு இருக்கும். இப்போ நம்ம ரீஸ்டோர் பாயிண்ட் மட்டும் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதில் கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட் கொடுத்துருங்க. இது வரைக்கும் இந்த சிஸ்டமில் நான் ரீஸ்டோர் பாயிண்ட் செட் பண்ணலை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் அண்ட் கிரியேட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. நான் கிரியேட் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ண சொல்லி கேட்குது. நான் சும்மா வந்துட்டு டெஸ்ட்டுன்னு மட்டும் போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. நான் க்ளோஸ் கொடுத்துட்றேன். சிஸ்டம் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்துட்டு நான் சிஸ்டம் ரீஸ்டோர் நான் கொடுத்தேன் அப்படின்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி டேட்டுக்கு செட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இந்த டேட்டில் அதாவது இன்றைக்கி டேட்டில் நான் டெஸ்ட்டும் செட் பண்ணியிருக்கேன். இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த டைமுக்கு நான் வந்துட்டு சிஸ்டம் என்ன கண்டிஷனில் இருந்தோ அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்துட்டு சேஞ்ச் ஆயிரும். இதுதான் ஈஸியாக நீங்கள் உங்கள் சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் OS போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு உங்கள் சிஸ்டம் ஸ்லோனஸ் இருந்ததுன்னா நீங்கள் OS போடும்போதே இந்த கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்டை செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் வந்துட்டு இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் செட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு என்னென்ன சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களோ அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிட் ஆயிரும். அதான் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அன்இன்ஸ்டால் ஆயிரும். அன்னைக்கு டேட்டில் நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்களோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் மட்டும்தான் சிஸ்டமில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.